வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா 2008, 17, 13 ரெகுலேஷனுக்கான எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்களே, அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீ எக்ஸாம், அதுக்கப்புறம் கரண்ட் செமஸ்டர் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து எக்ஸாம் ஷெடியூல்டு இருக்கும். அந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ரெண்டாவது டேபாகவே இருக்கும், சரிங்களா? அது எக்ஸாம் ஷெடியூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட் இருக்கும். அண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ வேணால் ஹால் டிக்கெட் வந்து டிஸ்அப்பியர் ஆகலாம். அதாவது ஹால் டிக்கெட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஹால் டிக்கெட் செக்ஷனை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, போன செமஸ்டர் எக்ஸாம் அப்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 2 நாளில் ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு டிஸ்பிளே ஆகாமல் இருந்தது. அந்தமாரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஹால் டிக்கெட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமான டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்னால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த டைமில் நாளைக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும் சர்வர். அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஸ்பீடாக உள்ளவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மெயின் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.